என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த மனப்பாடம் பண்றதை நீங்க மறந்துடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். நிறைய பேர் இதில் இணைந்து தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்படுறோன்னு சொல்லிட்டு இருக்கிறத நான் கேள்விப்படும் போது நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த நாளிலே இந்த வசனத்தை ஒரு வசனம் தானே, அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம கூட அவர் இருக்கணும். இம்மானுவேல் கிறிஸ்மஸ் காலத்தில் மாத்திரம் இந்த வசனத்தை சொல்லிட்டு போவதல்ல, வாழ்நாள் இல்லாமல் அவர் நம்ம கூட இருக்கணும். எப்பொழுது இருப்பார்? அவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளை, நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், நமக்கு ஒரு மென்டர் தேவை. ஜெபம் பண்ணுங்க, அந்த மென்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல மென்டரை தரணும், உங்களை உருவாக்கணும். நீங்கள் நல்ல நிலைக்கு வரணும். ஆவிக்குரிய அந்த தரமுள்ள மென்டர்ஸாக நீங்கள் மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி எப்போ கர்த்தர் நம்ம கூட இருப்பார்? இதுதான் இன்னைக்கு நம்ம இன்னொரு வசனத்தின் மூலமாய் தியானிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 20:1. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்றாரு. உன்னிலும் பெரிய ஜனமாக இருக்கலாம், ஜனக்கூட்டமாக இருக்கலாம், அவங்களுக்கு பயப்படாத, நான் உங்க கூட இருக்கிறேன், பயப்படாத. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்விகளிலே அதிகமான தோல்வி அவங்களுடைய அவிசுவாசத்தினால வந்தது. கானான் பயணத்தில் அவங்க தோற்று போகும்போதெல்லாம் பாருங்களேன், கர்த்தரை பரீட்சை பார்த்துருப்பாங்க, அவங்க அவிசுவாசம் வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. எப்பெல்லாம் அந்த அவிசுவாசமான வார்த்தையை பேசுகிறாங்களோ, அவிசுவாசம் இருதயத்தில் கொள்கிறாங்களோ, அப்போதெல்லாம் கர்த்தர் அவங்களை விட்டு விலகிறத நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு கோபமூற்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய அவிசுவாசம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவரை பிரியப்படுத்தவே முடியாது. நம்ம நினைக்கிறோம், நமக்குள்ள நிறைய நேரங்களில் அவிசுவாசத்தினால நம்ம தேவ பிரசன்னத்தை இழந்துடுறோம். கொஞ்ச நேரம் அவிசுவாசத்தை பேசுங்க, அவிசுவாசத்தை சிந்திங்க, அவிசுவாசமான காரியத்தை நீங்கள் அதையே உட்காந்து சம்பாஷணை பண்ணிட்டு இருந்து பாருங்களேன். கொஞ்ச நேரத்தில் தேவ பிரசன்னத்தை இழந்துருவீங்க. உங்களுக்குள்ள தேவ பிரசன்னத்தை இழப்பதற்கு, தேவன் என் கூட இல்லை, என்னடா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அவிசுவாசமான ஒரு கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துருந்துருப்போம். நீங்கள் உங்கள் அவிசுவாச கூட்டத்தை விட்டு வெளியே வாங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் கூட இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசம் இல்லாமல் நிறைய நேரங்களில் தேவ பிரசன்னத்தை நம்ம இழந்ததெல்லாம் போதும். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6:16 பாருங்க. எலிசா சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமேன். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கூட ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ பெரும் கூட்டம் தெரியுமா பிரதர்? அவங்க பணபலம் உள்ளவங்க, ஆள் பலம் உள்ளவங்க, கட்சி பலம் உள்ளவங்க, ஐயோ அவங்களோடலாம் மோத முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் உங்களோடு இருக்கிறவர் அதி பெரியவர், அதிகமானவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆமேன். அதனால தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இம்மானுவேல் என்று சும்மா சொன்னால் போதாது, நம்ம கூட இருக்கிறார் அப்படின்ற விசுவாசத்தோடு போங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 11:6 இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக தெரிந்து கொள்வோம். எபிரேயர் 11:6 நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள், அந்த வசனத்தை சொல்லுங்கள். அவரை எப்போதும் பிரியப்படுத்தணுமா? விசுவாசித்துட்டே இருங்க. ஆண்டவரே, எனக்கு தெரியும் என் கூட நீங்கள் இருக்கிறீங்க, என் கூட நீங்கள் இருந்தாவது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவர்களும் என்னில் இருக்கிற நீர் பெரியவர், நீர் இம்மானுவேல் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார்,
உங்களிலே பிரியமாக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, உலக சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு எதிராய் ஆண்டவரே பாதகமாய் நின்றாலும் எங்களோடு இருக்கிறவர் நீர் பெரியவர். ஆண்டவரே, நீர் எங்கள் கூட இருக்கிறீங்க. இந்த நிச்சயத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கூட இருக்கிற எங்கள் தேவன் தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்தில் வளர எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற இந்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளுக்கு நாள் விசுவாசத்தில் நாங்கள் பெருக உதவி செய்யுங்க. நாங்கள் விசுவாசித்து தேவ பிரசன்னத்தை எப்போதும் காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.